டேய் மாமனே, டைம் ஆயிட்டு இருக்கு. என்னடா இன்னும் காணுமே? இறங்கி வாங்க. டேய் மாமனே, வாங்க. போங்க. என்னடா மவனே, ஃபீல் பண்றியா? என்ன அந்த டிரைவர் பைய லாக்அப்ல தூக்கி வச்ச சோகம் மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்க கதைய முடிக்காம விட்டுட்டோமேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்குடா. கடைசி நேரத்துல அவன் எப்படியோ வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டான் சித்தி. அதைத்தான் என்னால தாங்கவே முடியல. அவன் கோயில் பக்கமே இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த மைதிலியை கடத்தி அலைய விடலான்னு பார்த்தோம். ஆனா அவன் அதையும் கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு போயிட்டானே. நம்ம பிளான் கரெக்டா நடந்திருந்தா அந்த சாமுண்டீஸ்வரி வீடே இந்நேரம் இழவு வீடா இருந்திருக்கும். எல்லாத்தையும் அந்த டிரைவர் பைய கெடுத்து என்னையும் லாக்அப்ல தூக்கி வச்சுட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுடா. காளியம்மா, எப்படி இருக்க காளியம்மா? உன் பேரன் உள்ள தூக்கி வைப்பா, நீ வந்து நலன் விசாரிப்பியா? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நீ தப்பு பண்ணிட்ட. மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என் பேத்திங்களை பெட்ரோல் ஊத்தி கொல்ல பார்த்திருப்ப. அதுக்குதான் ஆண்டவனா பார்த்து உனக்கு தண்டனை கொடுத்துருக்கான். நல்லவங்களை கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டாரு. இன்னைக்கு வேணா நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். இன்னொரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்காம விட மாட்டேன். முடியாது. என்னைக்குமே உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. கெட்டது என்னைக்குமே ஜெயிக்காது காளியம்மா. உன்னால என் பேரனை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற அளவுக்கு என் நிலைமை இன்னைக்கு கீழே இறங்கி போச்சுல்ல. நான் சீக்கிரமே வெளியில வருவேன். வெளியில வந்ததும் உன் பேரனையும் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். இனிமே அவங்கள அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. அடங்க மாட்டியா நீ? எவ்வளவு நடந்தாலும் அடங்கவே மாட்டியா? இந்த மாதிரி என் பேரங்கிட்ட சவால் விட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தராலையும் அவனை ஜெயிக்கவே முடியல. உன்னால மட்டும் ஜெயிக்க முடியுமா என்ன? அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற ஆணவத்துல பேசுறியா? இந்த காளியம்மாவை உள்ள தூக்கி வச்சு அவன் தீராத பகைய சம்பாதிச்சுட்டான். நேத்து பிறந்த பையன் அவன் என்கிட்டயே மோதி பாக்குறானா? அவன் கதைய முடிக்காம விட மாட்டேன். அம்மா, ஜட்ஜு வந்துருவாரு, அங்க போய் நில்லுங்க.
காளியம்மா காளியம்மா காளியம்மா. இவரான ராஜா சேதுபதியோட பேத்திங்க 3 பேரையும் கொலை முயற்சி செஞ்ச காளியம்மா இவங்க தான் இவரான. உங்க கேஸ் ஃபைல படிச்சு பார்த்தேன். கொலை முயற்சியில ஈடுபட்டதா போட்டிருக்கு. விசாரணை இன்னும் முடியாததுனால உங்களை 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். அம்மா வாங்க. என்ன சித்தி, உங்களை ஜாமீன்லயாவது விடுவாங்கன்னு பார்த்தா 15 நாள் ரிமாண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சித்தி. காளியம்மா, பதினஞ்சு நாள் உள்ள இருந்துட்டு வரப்போற. அப்ப கொஞ்சம் யோசி. நீ பண்ண தப்பெல்லாம் யோசி. தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்பு. ஆனா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்த பார்க்கறது தான் நல்லது. திருந்த பாரு, அதான் உனக்கும் நல்லது. உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. என் முன்னாடி நின்னு கடுப்ப கலப்பாத. முதல்ல இங்க இருந்து போ. நீ திருந்தவே மாட்ட. ஆமா, திருந்தி அப்படியே நாட்டை காப்பாத்த போறேன். என்ன சித்தி இப்படி சொல்லிட்டு போறாங்க? விடுறாம அவனே. உள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த சாமுண்டீஸ்வரியையும் அந்த டிரைவர் பயலையும் எப்படி பழி வாங்கணுங்கிற வெறியோட தான் இருப்பேன். வெளிய வரும்போது இன்னும் வேகமா கோவமா வந்து அவங்க கதைய முடிக்காம நான் விட மாட்டேன். ஆமா சித்தி, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த குடும்பம் இனிமே நிம்மதியாவே இருக்க கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பதட்டத்திலேயே இருக்கணும். எல்லாம் நடக்கும் அவனே. முதல்ல நீ என்ன வெளியில எடுக்கிற வேலைய பாரு. கண்டிப்பா சித்தி, கூடிய சீக்கிரம் வெளியே எடுத்துருவோம். கவலைப்படாதீங்க. மேடம், டைம் ஆகுது, வாங்க போலாம். கார்த்தி மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியலையே. நம்ம மூஞ்சிய பார்த்து சிரிச்சா பதிலுக்கு சிரிக்கிறாரு. பெரிய சாமியார் மாதிரி சீன் போடுறாரு. இவரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னே புரியலையே. என்னதான் பண்றது? இது இருக்க போய் தானே டெய்லி கீழே படுத்து எஸ்கேப் ஆகுறாரு. இதை ஒளிச்சு வச்சுட்டா பெட்ல ஏன் பக்கத்துல தானே படுத்தாகணும். எஸ், இதுதான் வழி, செஞ்சிருவோம். வாழ்த்துக்கள். எதுக்கு? முதல்ல கை கொடு.
எதுக்காக வாழ்த்துக்கள் சொன்ன? நீ நினைச்ச மாதிரியே அம்மாவை ஜெயிக்க வச்சுட்ட. அதுக்கு தான். இதுல என்ன இருக்கு? உனக்கு இது சாதாரணமா தெரியலாம், ஆனா இந்த ஐடியாவே இல்லாத எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சு போட்டி போட வச்சு இத்தனை பிரச்சனையை தாண்டி ஜெயிக்க வச்சது சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. ரியலி யூ ஆர் கிரேட். நீயும் பாட்டியும் இல்லைன்னா கண்டிப்பா அத்தையால ஜெயிச்சிருக்க முடியாது. அதனால இதுல உங்க 2 பேருக்குமே பங்கு இருக்கு. இப்ப கால்வலி எப்படி இருக்கு? அது பரவாயில்ல, சரியா போச்சு. என்ன தேடுற? இல்ல, இங்க என்னோட பாய் இருந்துச்சு, அது எங்க? தெரியலையே, நான் பார்க்கலையே. இப்ப அந்த பாயும் தலகாணி இல்லாட்டி என்ன கேட்டு போச்சு? வா, பெட்ல படு. இல்ல பரவாயில்ல. என்ன இது? எதுக்கு இப்படி படுக்கிற? நான் தரையில் தானே எப்பவும் படுப்பேன். பேசாம பெட்ல வந்து படுக்கலாம்ல. நான் கீழே படுத்துக்கிறேன். ரொம்ப ஓவரா தான் பண்றாரு. ஏதாவது பண்ணி வழி கொண்டு வரணுமே. ஐயோ, கண்ணு கண்ணு ஊர்த்ததே, கண்ணு ஊர்த்ததே. என்னாச்சு? ஷூ, கண்ணு தூசி, கண்ணுல தூசி விழுந்துச்சு, ரொம்ப ஊர்த்தது. கண்ணை திறக்க ட்ரை பண்ணு. கண்ணை திறக்க முடியலையே. சரி இரு, நான் ஊதுறேன். சரியா போச்சா? ஐயோ இல்ல, ஊர்த்தது. இன்னும் ஊர்த்துதா? நான் நல்லா ஊதிட்டேனே. இல்ல, அதிகமா தான் இருக்கு. ஐயோ, ஊர்த்ததே. சரி இரு, இன்னொரு வாட்டி ஊதி விடுறேன். இப்போ ஓகேயா? இல்ல, இன்னும் ஊர்த்தலா தான் இருக்கு. அம்மா, இல்ல, ஊதியும் தூசி போகலனா நாக்கால தூசி எடுத்துடலாம். கண்ணு உறுத்தாது, ஈஸியா தூசி வந்துரும். சரி இரு வரேன். என்ன வெளியில போயிட்டாரு? எதுக்கு இப்ப வெளியில போயிருக்காரு? ஏன் அக்கா கூட்டிட்டு வந்த? நீ தானே கண்ணில் தூசி எடுக்கணும்னு சொன்ன, அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த கண்ணுல தூசி விழுந்திருக்கு? இந்த கண்ணில். காட்டு, நான் எடுத்து விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம். தூசி போயிடுச்சு. போயிடுச்சா? உறுத்தலா இருக்குன்னு சொன்னியாமே. இப்ப சரியாயிடுச்சுக்கா, இம்சை பண்ணாத. ஏன் வேணான்ற? அதான் வேணான்றால, விட்டுருங்க. இப்போ உறுத்தல் போயிருச்சா? ஐயா சாமி, உறுத்தல் போயிடுச்சு. இவருக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரா? இல்ல உண்மையிலே எதுவும் புரியலையா? கடவுளே, இவருக்கு எப்படி நான் லவ் வர வைக்கிறது? என்ன பண்ண போறனோ? போயா. வணக்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம். வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நன்றி. இந்த புடி. வாழ்த்துக்கள்மா. இவ்வளவு நாள் பதவியிலே இல்லாம ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. இப்ப பதவியும் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனங்க என்ன நம்பி ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் குறை இல்லாம நான் செய்யணும். அதுதான் என் ஆசை. மா,
இப்பெல்லாம் பதவிக்கு வர்றவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வர்றாங்க. உண்மைதாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பதவிங்கிறது மக்களுக்கு சேவை செய்யத்தான் இல்ல ஈஸ்வரி? கரெக்டா சொன்னீங்க. இனிமேதான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில கடவுள் நம்மள வைக்கல. அது மட்டும் இல்லாம பதவியை வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தப்பு. பாவம் மக்கள் அதுக்காக எனக்கு ஓட்டு போடல. அம்மா, நீங்க பண்ண வேண்டிய பல காரியம் நம்ம பகுதியில நிறைய இருக்குமா. கரெக்ட். நம்ம பகுதியில 2 ஸ்கூல் தான் இருக்கு. இது பத்தாது. பசங்க எல்லாரும் படிக்கணும், நல்ல எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். என் முதல் வேலையே அதுக்கான ஏற்பாடு பண்றதுதான். ரொம்ப சந்தோஷம் மேடம். ஹை ஸ்கூல், ஐடிஐ இது 2த்துக்கும் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இடம் இல்லாம தடபட்டு நிக்குது. இடம் தானே, எத்தனை ஏக்கர் வேணும்னாலும் நான் தரேன். அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. சியூர் மேடம். அது மட்டும் இல்ல, நம்ம பகுதியில வசதி இல்லாத காரணத்தினால கல்யாணம் ஆகாம இருக்கிற பெண்களுக்கு ஏன் செலவுல கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஏழை பொண்ணுங்களோட லிஸ்ட் எனக்கு வேணும். ஒரு வாரத்துல அந்த லிஸ்ட் ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன் மேடம். ரொம்ப நல்லது. நம்ம பகுதியில எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது 2மே நல்ல முறையில அமையறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். நிச்சயமா எங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டுமா. அப்ப நாங்க வர்றோமா. நன்றி. வாங்க, போயிட்டு வாங்க. அம்மா, உங்க பீரியட்ல நீங்க நிறைய சாதிக்க போறீங்கன்னு தெரியுதுமா. கங்க்ராட்ஸ். உங்க அம்மாவுக்கு ஏத்த பதவிதாமா இது. மாப்பிளைக்கு தான் நாம நன்றி சொல்லணும். அத்த, அந்த சிவனாண்டி என்னென்ன பேச்சு பேசுனா? நாம தோத்துட்டா நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் அவன் வீட்டுல போய் வேலை செய்யணும்னு சொன்னால, இப்ப அவன் தோத்துட்டான். அத்த, நாம அவனை சும்மாவே விடக்கூடாது. கரெக்ட். அவன் நம்ம வீட்ல வந்து வேலை செய்யணும். நிச்சயமா செய்யணும். பொம்பளைங்கன்னா கேவலம்னு அவன் நினைச்சான்ல, அவனை சும்மா விடலாமா? நம்ம வீட்ல வந்து அவன் வேலை செய்யணும். நாம தோத்துட்டோங்க. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றது? அந்த டிரைவர் பையகிட்ட தோக்கறதே நமக்கு வாடிக்கையா போச்சு. இதுக்கு முன்னாடி தோத்ததுக்கும் இப்ப தோத்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு மாமா. என்ன சொல்ற சந்திரா? இங்க பாருங்க, நாம எலெக்ஷன் டைம்ல ரொம்ப பேசிட்டோம். இது எதையும் அந்த டிரைவர் பையன் மறக்க மாட்டான். இந்நேரம் அவன் என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா? அக்கா கிட்ட பேசி உங்க 2 பேரையும் எங்க வீட்டுல வேலை செய்ய வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போக வருவான். அவன் நினைக்கிறத செஞ்சு முடிக்கிற ஆளு. உங்களை எங்க வீட்டுல வேலை செய்யவும் வச்சிருவான். கரெக்ட். நிச்சயமா அவன் ஏதாவது பிளான் பண்ணுவான். ஏங்க, நீங்க எங்க வீட்டுல வேலை செய்யறத என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க எங்கேயாவது போயிடுங்க. போகவா? எங்க போக சொல்ற? எங்கேயாவது போயிடுங்க. 1 நாளோ 10 நாளோ எங்கேயாவது கண்காணாம போயிடுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் வாங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது சமாளிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சந்திரா, நான் அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. நான் தோத்ததை விட நீ என்ன ஜெயிக்க வைக்க போராடினல்ல, நீ நினைச்சது நடக்கலங்கிற அந்த கவலை தான் என்கிட்ட இருக்கு. இல்லங்க, நீங்க கவலைப்படாதீங்க. எப்பவுமே ஜெயிச்சவனை விட தோத்தவனுக்கு தான் வெறி அதிகமா இருக்கும். என் மனசுல இப்பவும் அந்த வெறி இருக்கு. கண்டிப்பா அடுத்து நாம தான் ஜெயிப்போம். சரி. சரிங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க. அந்த டிரைவர் பையலும் ஊர்க்காரங்களும் வந்து கூப்பிடுறதுக்குள்ள நீங்க இந்த ஊர் எல்லையை தாண்டி ஆகணும். மாமா, என்ன முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. நான் வரேன் சந்திரா. டேய் ராஜா, மத்ததெல்லாம் நீ நினைச்சபடி நடந்திருக்கலாம். ஆனா என் புருஷன் அந்த வீட்டுல வேலை செய்யறது மட்டும் நிச்சயமா நடக்காது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். அவனே, இன்னும் கொஞ்சம் வேகமா போமா. அவனே, நம்ம சீக்கிரமா ஊர் எல்லையை தாண்டணும் இல்ல? இல்லன்னா அந்த டிரைவர் பையன் எங்க இருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து நிப்பான். அப்புறம் முறவாசல் செய்யறதுக்கு நம்ம 2 பேரும் இழுத்துட்டு போயிருவான். சீக்கிரம் போப்பா. சித்தப்பா, அதையே சொல்லி டென்ஷன் பண்ணாதீங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆக தானே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு இல்லடா அவனே, அவன் தான் மந்திர வித்தக்கார மாதிரி பண்றான்ல. இந்த பாரு, சர்வன்னு பறந்து வந்து கூட நம்ம முன்னாடி நிப்பான்.